எல்லாமே 100% சக்ஸஸ் தான். ஒரு தடவை கூட ஃபெயிலியர் கிடையாது. எல்லா கிளைண்ட் எல்லாமே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்க்கு எதுவுமே தெரியாது மோஸ்ட்லி. ஆனால் அவங்கள வந்து பட் அந்த கோயில்களில் போய் நம்ம காலை வச்சுட்டாவே நம்ம ரொம்ப சிரமமாக இருக்காங்க, ஈகோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க, 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. இந்த எர்த்துக்கும் இந்த ஸ்கைக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு தான். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டார் வாய்ஸ். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு விடாமுயற்சி என்னதான் ஒரு காரணமாக இருந்தாலும் அவருக்கு காலமும் நேரமும் சரியாக இருந்துச்சுன்னா அவரோட வெற்றியை யாராலுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்படிப்பட்ட காலத்தையும் நேரத்தையும் கணித்து சொல்லக்கூடிய நம்ம நியூமராலஜிஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் நிபுணர் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் நம்ம கூட இருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. எஸ் சார். சார், உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜிஸ்டில் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் வந்துச்சா இல்லை லேட்டராக வந்துச்சா சார்? சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். சரி சார். சாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆமாம், நாங்கள் இது 3 தலைமுறையாக பண்ணுறோம். எஸ் சார். இதில் நிறைய பேர் நம்ம டெவலப்மெண்ட் ஆகியிருக்கோம். ஓகே சார். இன்றைக்கி அவங்க தான் வந்து அரச மரம் மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்காங்க. ஓகே சார். எல்லாமே 100% சக்ஸஸ் தான். ஒரு தடவை கூட ஃபெயிலியர் கிடையாது. எல்லா கிளைண்ட் எல்லாமே 100% சக்ஸஸ்ஸு. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், இது எதுவுமே தேவையில்லை. 100% வெற்றி வாங்கி, அதாவது படிக்காத பிள்ளைங்க கூட இன்றைக்கி நல்ல ரீச் எடுத்து அவங்க ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வர அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் செய்ய தேவை. ஓகே சார். ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த வயசுலேருந்து இந்த ஆர்வம் தூண்டப்பட்டுச்சு சார்? இல்லை உங்கள் ஃபேமிலியோட ட்ரெடிஷனாகவே? எனக்கு 18 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் அந்த இதில் நாட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்கனால அதை வந்து எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் எல்லாம் உழைப்பாங்க, ஆனால் டெவலப்மெண்ட் ஆகாமல் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே உழைக்கிறவங்க தான், எல்லாருமே உழைக்கிறவங்க தான். பட் என்னென்னா அந்த டைம் வராமல் வந்திருப்பாங்க. அந்த டைம் வரணுங்கிறதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி ப்ளஸ்ஸு நியூமராலஜி ரெண்டுமே கொண்டு போகிறோம். அஸ்ட்ராலஜி என்னென்னா அந்த ரெமடிஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி, நியூமராலஜி வந்து ஓவரால் வந்து ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி வந்து ரெண்டுமே வேறு வேறு கான்செப்டா இல்லை ரெண்டுமே ஒன்று தானே சார்? இல்லை, ஈவன் தான், ஓரளவுக்கு ஈவன் தான். ஏன்னா இதில் நம்பர்ஸ் இருக்கும், இதில் பிளானட், ரெண்டுமே பொசிஷன் ஒன்று தான். ஓகே, ஒரே பொசிஷன். ஆமாம், இப்போ செவ்வாய் அப்படிங்கிறனா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்பர்ஸில் மார்ஸு, இது வந்து 9 அந்த மாதிரி இருக்கும். இது குரு, ஜூபிட்டர், இது வந்து குரு 3ஆம் நம்பர். அப்படிங்கிற மாதிரி ஈவனாக தான் வரும். பிளானட்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பரும் இருக்குது. கண்டிப்பாக இருக்குங்க. வருகிற 2026ஆம் ஆண்டில் வந்து எந்த ராசிக்காரங்களுக்குலாம் நல்லா இருக்குது சார்? எந்தெந்த ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கு? மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே சார். ஏன்னா மிதுன ராசிக்கு குரு 2ஆம் இடம் வராரு. அடுத்தது பார்க்கும்போது கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப டாப்பர் ஆகுது. ஏன்னா 11th பிளேஸ் வராங்க. தனுசு ராசிக்கு வந்து அஷ்டம சனி ப்ளஸ்ஸு அஷ்டம குரு, இந்த மாதிரி ஒரு காலகட்டம். பட் என்னென்னா மிதுனம், கன்னி, அடுத்தது வந்து விருச்சகம், அடுத்தது மகரம், மீனம், ஈவன் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் அர்த்தாஷ்டம சனி வந்து தனுசு ராசிக்காரனால அது அவ்வளோ சிறப்பாக இல்லை, இல்லைன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா அஷ்டம குருங்கிறது ஹெல்த் ரொம்ப பாதிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் ஈவன் அவங்களுக்கு ராகு பலமாக இருக்கனால 3ஆம் இடத்துல பாதிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம், அதாவது என்னென்னா தனுசு ராசிக்காக எப்பவுமே ஹெல்ப்பிங்லேயே இருப்பாங்க. அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அவங்களுக்கு எப்பவுமே. அதாவது ஜெலசி இருக்காது. ஈவன் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ராகு வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட். அது வந்து 3ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கார், அதனால சிறப்பாக இருக்கும் சார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பர்த் டைம் தெரியாது. சில பேருக்கு அந்த பர்த் டைம் தெரியாமல் இருந்தாலோ இல்லை வந்து தப்பாக தெரிஞ்சிருந்தாலோ வந்துட்டு அவங்களுக்கு ஜாதகம் கரெக்டாக கணிச்சு எழுத முடியுமா? ஜாதகம் அந்த மாதிரி எழுத முடியாது. பட் ஆனால் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். ஜாதகம் வந்து டைம் வேணும், டைம் டேட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எழுத முடியும். பட் அவங்க நியூமராலஜியில் சக்ஸஸ் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜியில் வந்து ஜாதகம் எழுதலைனாலும் நியூமராலஜியில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒருத்தங்களுக்கு எதுவுமே இல்லை, டேட்டு டைம் எதுவுமே தெரியாது. ஈவன் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்க்கு எதுவுமே தெரியாது மோஸ்ட்லி. ஆனால் அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும், ரீச் பண்ண வச்சுருக்கேன் 100%. அதில் எந்த மாற்றம். சனி, ராகு, கேதுவை பற்றி மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல சார், அவங்கள பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்களோட பயன்கள்லாம்? சனி வந்து நமக்கு என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார். அவர் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர், அதனால் சிறப்பான ஒரு பிளானட் வந்து சனி. அடுத்து ராகு எதுவும் வந்து நம்ம கெடுக்கிற ஆளுங்களில் அவங்களுக்கு நம்ம வந்து நல்லது தான். அதாவது டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இம்போர்ட் பிஸ்னஸ், அதிலெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கிறது வந்து ராகு மூலமாகவும், கேது மூலம் அந்நிய, அதாவது ரிலீஜன் மாறி இருக்கவங்களால நமக்கு டெவலப்மெண்ட்டும் கிடைக்க முடியும்.
அதனால் கெடுதல்கள் ஒன்றும் கிடையாது. இந்த ராகு கேது சனி எல்லாமே நமக்கு கவனமாக இருக்கிறதுக்கு தான், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த பிளானட் இருக்குது ஒழிய நம்ம தவறான வழி கொண்டு போகிறதுக்கு இல்லை. ஜாதகத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க சார். ஸோ அந்த பரிகாரம் வந்துட்டு ரியலாகவே ஹெல்ப் பண்ணுதா? அவங்களோட சேஞ்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு வருதா? கண்டிப்பாக கொண்டு வருதுங்க. ஏன்னா இதில் எல்லாமே இந்த பழைய கோயில்கள் எல்லாமே இந்த ரெமடிஸ்க்காக உள்ளது தான். அந்தந்த கோயில்களில் போயிட்டு நம்ம அந்த பாதத்தை வச்சாவே நம்ம டெவலப்மெண்ட்டு பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலேருந்தே 100 வருஷ கோயிலெலாம் இருக்குது. 100% வந்து ரெமடிஸ்க்கு பலன் உண்டு. ஆனால் என்னென்னா நம்ம தெரியாமல் வேறு யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்கூடாது, பணத்தை அபகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் என்னென்னா கோயில்களுக்கு நம்ம போய் அந்த கோயிலில் பாதம் பதிச்சிட்டாவே நம்ம டெவலப்மெண்ட் ஆகிடலாம். நான் எந்த ஒரு பரிகாரமும் யாருக்கும் இங்கே இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. போய் அந்த ஹோமம் இதுன்னு சொன்ன ஹோமம் பண்ணுங்க இதை, பட் அந்த கோயில்களில் போய் நம்ம காலை வச்சுட்டாவே நம்ம கர்மா கிளியர் ஆகிடும். அதுலேருந்தே நல்ல ஏறுமுகம் உண்டாகும். பரிகாரம் பண்ணுறதும் பார்த்து பண்ணணும். பரிகாரங்கள் வந்து கோயிலில் பண்ணணும். கோயிலில் வந்து தெய்வத்துக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி அன்னதானம். ஈவன் வந்து நமக்கு சனி வந்து தோஷமாக இருக்குது, சனி வந்து நமக்கு பிடிச்சிருக்குதுன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து சனி பகவானுக்கு மக்களுக்கு வந்து ஒரு 19 பேர்த்துக்கு அன்னதானம் எவ்ரி சாட்டர்டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 48 வாரம் 100% ரிலீஃப் கிடைக்கும். அது நிறைய பேர் தெரியாது. 19க்கு மேலே எவ்வளோ நாளும் பண்ணலாம். ஆனால் 19 கம்மியாக நம்ம பண்ணக்கூடாது. 19 பேருக்கு அன்னதானம் வயிறார கொடுத்தீங்கன்னா ஒரு 48 வாரத்திலே ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து எழுதப்பட்ட உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் வந்து என்னென்னா எந்த ஒரு இதுவுமே ஃபெயிலியர்னு நான் சொன்னதே இல்லை. இது வரைக்கும் 1% கூட இதில் ஃபெயிலியர் இல்லை. ஆணித்தரமான உண்மை. அதனால தான் இவ்வளோ தூரம் ரெமடிஸ் நான் சொல்கிறது என்னென்னா, இதை செய்யுங்க, ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, இதெல்லாம் வந்து வாய்ப்புகளே கிடையாது. டைரெக்டாக நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன செய்கிறோமோ ஒன்றும் இல்லை. ஈவன் வந்து கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி கட்டினா கூட நம்ம டெவலப்மெண்ட் ஆகும். லைட்டு போடுறது, அன்னதானம் பண்ணுறது, கோயிலுக்கு வேண்டிய செலவுகளை நம்ம பண்ணுறது. ஏன்னா கோயில் நல்லா தான் வீடு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம கோயிலை வந்து டெவலப்மெண்ட் பண்ண சொல்கிறது. அதை செஞ்சிங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும். சனி திசை இல்லைன்னா ராகு திசையில் ஸ்ட்ரகிள் வரும்போது நியூமராலஜிலேருந்து அதை ஹெல்ப் எடுத்துக்க முடியுமா சார்? ஹெல்ப் பண்ணுமா நியூமராலஜி? கண்டிப்பாக மாற்றம் உண்டாகுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும், பட்டு நம்ம கொடை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நியூமராலஜி. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். அதாவது ஒரு அறிவுத்திறமை கொடுக்கும். அதாவது ஒரு இடத்துல தகராறு நடந்துட்டு நம்ம ஒதுங்கி போகலாம் அப்படிங்கிறது நியூமராலஜி. ஜாதகத்தில் அது அவ்வளோ அளவுக்கு சிலாக்கியம் வராது. ஏன்னா 7.5 நடக்கும், நம்மளை தடுமாறுறதுக்கு தான் ஐடியா கொடுக்கும். பட் இதை நவந்து போகிறதுக்கு நமக்கு நியூமராலஜி கண்டிப்பாக 100% வெற்றி கொடுக்கும். சார் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க சார், அந்த 11, 11, 13, 13லாம் அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது? அதெல்லாம் வசீகர நண்பர்கள். அதாவது 1 சூரியனோட ஆதிக்கம் ரெண்டுமே. சந்திரன் பிறக்கிறார். 2 சூரியன் போய் ஒரு சந்திரன் பிறக்கிறது வந்து வசீகர தோட்டம். அதாவது ஈவன் ஒரே நம்பருக்கு அது நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற நம்பர்ஸ் 33, 3 குருவோட ஆதிக்கம், 2 ஜூபிட்டர் இணைஞ்சு ஒரு சுக்கிரன், வீனஸ். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சில பேர் அந்த ஃபோன்லலாம் பார்ப்பாங்க, அந்த 11 பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது அவங்களுக்கு வேணுன்றதை ப்ரே பண்ணிக்கிட்டு அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாமே வெரி கிளியராக பார்க்கணும். A to Z நம்ம பிளானெட்டை பார்த்துட்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்க முடியும். நம்மளே வந்து இதை செய்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நம்மளோட பை சார்ட்டுக்கும் நியூமராலஜி சார்ட்டுக்கும் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். பட் இல்லாமல் நம்ம இதை செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இந்த 11 வரும்போது வந்து இப்போ இந்த யூனிவர்ஸ் ஏதோ நம்ம கிட்ட சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதெல்லாம் எந்த கண்டிப்பாக இருக்குதுங்க. என்னன்னா இந்த எர்த்துக்கும் இந்த ஸ்கைக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு தான் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர். கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதில் 1% கூட ஃபெயிலியர் கிடையாது. ஓகே, சரி சார். இப்போது ஒரு நம்பர் வந்துட்டு லக்கி, இந்த நம்பர் வந்து அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் டிசைட் பண்ணுறீங்க? எந்த ஒரு நம்பரும் அன்லக்கி இல்லைங்க, எல்லாமே பாசிட்டிவ் தான். நிறைய பேர் 8ஆம் நம்பர் ஃபெயிலியர்னா 8ஆம் தேதியில் பிறந்தவங்க நம்ம நாட்டே ஆண்டுட்டுருக்காங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமிடிஸ் என்னென்னா நம்ம பேரை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம பேரை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா இந்த 8, 17, 26, 7, 16, 25 இதுலெல்லாம் பிறந்தவங்களாம் நம்ம சக்ஸஸ் பண்ண வைக்கும். 100% முடியும். ஓகே சார். இப்போ நியூமராலஜியில் அந்த நேம் அந்த நம்பர் சொல்கிறீங்க சார், அதை சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்குமா? கண்டிப்பாக மாற்றம் உண்டாகுங்க. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கை. நம்ம இந்த பேர் வைக்கும்போது அந்த பிளானெட்டுக்கு நம்ம ஒரு ஃபேன் மாதிரி ஆயிரும். அந்த பிளானட் நம்மளை எங்கேயோ கொண்டு போகும், கோபுர உச்சத்துக்கு கொண்டு போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே சார். சில பேர் இந்த மேரேஜுக்கெலாம் வந்துட்டு நியூமராலஜியில் பார்த்து இது பண்ணுறாங்களா சார்? ஸோ அது வந்துட்டு ஆஸ்ட்ராலஜியை விட பெட்டரா சார்?
100%. ஏன்னா நியூமராலஜி அஸ்ட்ராலஜியில் கூட செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இந்த மாதிரி தோஷங்களை பார்த்துட்ருக்கோம். பட் நியூமராலஜி அந்த கான்செப்ட் இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பரை செட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இன் ஃபியூச்சரில் பிறக்கிற குழந்தைங்களும் அதே நம்பரில் பிறக்கும். க்ரோத்து பயங்கரமாக இருக்கும். 100% நியூமராலஜியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஸ்ட்ராலஜி காட்டும். ஓகே சார். இப்போ சில பேருக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து ஜாதக பொருத்தம் இல்லாமல் இருக்கும் சார். இப்போ லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது முன்ன பின்ன. ஸோ அப்போ ஜாதகம் பார்க்கும்போது 2 பேருக்கும் ஜாதகம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க சார். ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு நம்ம நியூமராலஜி படி நேம் மாற்றி அவங்களை திரும்பி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சிறப்பாக இருக்கும். நானே நிறையா பேர்த்துக்கு அதை பண்ணியிருக்கேன். அதாவது பை சார்ட் இல்லாதவங்க, பர்த் சார்ட் இல்லாதவங்க, ரீமேரேஜ், இவங்களுக்கு வந்து ஏன்னா 10 பொருத்தம் பார்த்து கிரகங்கள்லாம் செட் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா டைவர்ஸோ அந்த பொண்ணு விதவையாகிறதுக்கோ வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நியூமராலஜியில் வந்து அந்த 2 நம்பர் வந்து இணைஞ்சிருச்சுன்னா பிரிக்கவே முடியாது. இந்த காலத்துலேயும் நீங்கள் எவ்வளோதான் சண்டைகள் போட்டுக்கிட்டாலும் இந்த செவ்வாதோஷமோ நாகதோஷமோ எந்த ஒரு வேலையும் செய்யாது. அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் அடிமை. ஓகே சார். அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டு நியூமராலஜி பிரகாரம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. என் கிளைண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, பிராமின்ஸும் சரி, ஐயங்கார் நிறைய பேர் மாறிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு இல்லைங்க செவ்வாதோஷம் இருக்குது, நாகதோஷம் இதனாலே ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு. பட் நியூமராலஜியில் இன்றைக்கி பார்த்து வெரி கிளவராக இருக்காங்க. குழந்தைங்க வந்து எல்லாமே பிரைட்டாக இருக்குது. அதாவது எந்த ஒரு குறைபாடு இல்லாத குழந்தைகள் பிறகுது. அதனால தான் மேரேஜ் டேட்டு கூட என்னென்னா சொல்லுவேன்னா 4, 5, 7, 8 இந்த தேதியில் திருமணத்தை வைக்காதீங்க. தேதி ஈவன் எல்லாத்துக்கும் ஓவரால் தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினாலும் 4, 5, 7, 8 இந்த தேதியில் திருமணத்தை வைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோதான் முகூர்த்தம் பார்த்து பண்ணாலும் இது ஃபெயிலியரை கொடுத்துருது. ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் கொடுத்துருது. அதை அனுபவிக்கும் போது தான் அந்த ஃபெயிலியரோட தாக்கம் என்னன்னு தெரிய முடியும், முன்னாடி தெரியாது. சரி சார். இந்த நியூமராலஜியில் வந்துட்டு நேம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜியில் வந்துட்டு அந்த பிளானட் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா சார்? அதுக்கு ரெமிடிஸ் என்னன்னு கேட்குறீங்க? கோயில் ரெமிடி தாங்க. கோயிலில் வந்து சில கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு ரதிமன்மதன்னு ஒரு கோயில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆகி ரொம்ப சிரமமாக இருக்காங்க, ஈகோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க, 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் சவுந்தரராஜ பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது, தாடிக்கொம்புன்னு. அந்த ஊரில் போயிட்டு ரதிமன்மதன் அவங்கள வந்து சேவிச்சிட்டு வந்தோம்னா, அது அவங்க ஜென்மா நட்சத்திரம் அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்தால் 100% வெற்றி கிடைக்கும். 2 பேரும் பிரிஞ்ச தம்பதியை கூட இணைஞ்சறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இணைஞ்சு இருக்காங்க, அதில் எந்த மாற்றம். ஓகே சார். ஸோ இப்போ ஆஸ்ட்ராலஜியா நியூமராலஜி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எதை சார் ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறீங்க? நான் வந்து நியூமராலஜி தான் சொல்லுவேன். ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தான் நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க. பட் நியூமராலஜி நான் இது வரைக்கும் பண்ணவங்க யாருமே பிரிஞ்சதில்லை. ஏதோ ஒரு காலச்சக்கரத்தில் வந்து எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அந்யூன்யமாக போய்க்கிறாங்க. இதே ஈவன் ஒரு ஃப்ரெண்டே இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா எப்படி ஃப்ரெண்டே சேர்றாங்கன்னா அவங்க நம்பருக்கும் ஒரு காந்தமும் இரும்பு மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அது காரணம் என்ன? நேம் செட் ஆகிறது தான். நேமு ப்ளஸ் அந்த டேட்டு, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நியூமராலஜியில் வந்து இந்த லவ் கனெக்டிவிட்டிலாம் எப்படி சார் செக் பண்ணுறது? இந்த பொறுத்த இந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு செட் ஆகுமா, இந்த பையனுக்கு நம்மளுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்போ 217 சொல்கிறாங்க. 2ஆம் தேதிக்காரங்க சந்திரனோட ஆதிக்கம். இப்போ 7ஆம் தேதிக்காரங்க ஒருத்தவங்களை பார்க்குறாங்க, கேதுவோட ஆதிக்கம். இப்படி இணையமே டக்குன்னு அவங்க மேலே ஒரு ஈடுபாடு உண்டாகி 2 பேரும் அந்நியமாக இருக்கும். அதுமாதிரி 3 and 9 காம்பினேஷன். சீக்கிரமாக அவங்ககிட்ட பழகிறது, பேசுறது. ஆனால் அதேமாதிரி 1 and 4 இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சீக்கிரமாக பழகிடுவாங்க, பேசிடுவாங்க. பிரிக்கவே முடியாது இந்த காலத்துலேயும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அடிமை அன்பால். சார் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்ட்ராலஜியில் ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு பொருத்தம் இல்லை, பட் நியூமராலஜி படி நீங்கள் பார்த்து வச்சு அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரியல் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இருக்காங்க சார்? எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இதில் எல்லாமே 100% சக்ஸஸ் தான். அதாவது பெருமைக்காக சொல்ல, அதாவது ரிலீஜன் மாறி இப்போ முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு வந்து ஜாதகம் கிடையாது, அவங்களுக்கு நியூமராலஜி பிரகாரம் தான் நான் முடிச்சிருக்கேன். அதில் எல்லாமே சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இப்போ லவ் மேரேஜில் வந்து இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் சார் ரொம்ப லக்கியான நம்பர் பொதுவாக காமனானா நம்பர் 6 வந்து லவ்வுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து 3, ரெண்டுமே லவ்வுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது என்னென்னா இவங்க பிளான் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா லவ்வோட கான்செப்ட் என்ன? ஃபெயிலியர் தான்.
ஏன் ஃபெயிலியர் ஆகினாங்கன்னா தவறுதலாக யோசித்து தவறுதலாக முடிவு எடுத்து தவறுதலாக ஐடியா பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த 3வது அதிகாரங்களுக்கு 3வது அதிகாரங்க ஆக்சுவலாக லவ்க்கு போக மாட்டாங்க, போனால் 100% சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் வந்து ரஜினிகாந்த் 12வது தான், அவர் வந்து 12 பிறந்தாலும் குருவோட ஆதிக்கம், கூட்டினாலும் 3 தான். ஆனால் லவ் மேரேஜ் தான் பண்ணார். ஏன்னா அவங்க வந்து பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதாவது எவ்வளோ பிரித்தாலும் அவங்க வந்து கரெக்டாக அதை லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணுற அமைப்பு உண்டாகிடும். அதேமாதிரி 6ம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குல்ல சார், இந்த டேட்டில் வந்து குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பிளான் பண்ணி அந்த குழந்தைய வந்து வெளியே எடுக்கிறது வந்து சிறப்பா, இல்லை அதுவாக அமைஞ்சு வெளில வர்றது சிறப்பா சார்? அப்படி பிளான் பண்ணி எடுக்கிறதுனால எதுவும் நல்லது நடக்குமா? இல்லை, அதுவும் ஒரு விஷயத்தில் கர்மா தான். அதாவது நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா C-செக்ஷன் போட்டாலும் கிடைக்காது குழந்தை. நார்மலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பகவான் என்ன அமைக்கிறாரோ, நான் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு டேட்லாம் குறித்து கொடுத்து இந்த டைம் ஓரம் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி எடுக்கிறேன். பட் ஆனால் அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நார்மல் ஆகிடும், இல்லைன்னு தடுமாறி போயிடும் அடுத்த டேட்டு. அதாவது என்ன விதியோ அதுதான் நடக்கும். ஆனால் 2மே நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நார்மலாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு அதே அறிவுத்திறமை எல்லாமே இருக்கும், எல்லா அதிர்ஷ்டமும் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த நம்ம ஆப்ரேஷன் தான் எடுக்கணுங்கிறது அதோட விதியோட அமைப்பு. அது இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் 9, 18, 27 பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக C-செக்ஷன், கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணி டேட்டு வந்து நார்மல்னு வாக்கிங் போவோம், அந்த பொண்ணு ஓடும் ஒடியாரும் எல்லாமே செஞ்சுருக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனில் தான் குழந்தை பிறக்கிறது. காரணம் என்னென்னா அந்த தேதியோட அமைப்பு, செவ்வாய்ங்கிறது ஆயுதம் வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி இப்போ ஒரு பையனோ பொண்ணோ படித்து முடிச்சுட்டு அவங்களோட கரியர் சாய்ஸ் சூஸ் பண்ணுவாங்கல்ல சார். ஸோ அந்த டைமில் இந்த ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி வந்து அவங்களுக்கு எந்த விதத்தில் சார் ஹெல்ப் பண்ணும்? எப்படி அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணலாம் கேரியர்? ஆமாம் சார். அதாவது அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி, பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10th பிளேஸை வச்சு லக்கணத்துலேருந்து 10ஆம் இடத்த 2யுமே கால்குலேஷன் போடணும். இதை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு 10ஆம் இடம் ஒரு செவ்வாயோட ஆதிக்கம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஈவன் வந்து மருத்துவத்துறையிலே வந்து சர்ஜன் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தேதி 9ல் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது செவ்வாயோட ஆதிக்கம் 100% IAS கூட போகலாம். அதே மாதிரி சர்ஜன் பண்ணலாம். இல்லை லீடிங் டாக்டரை வாங்க. நாங்களே எவ்வளோ பேர் என் கிளைண்ட்டு உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க. இருதயம், அறுவை சிகிச்சை எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க. 100% சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதாவது டாக்டராக இருக்கிறது பெருசு இல்லை, அதில் லீடிங் டாக்டராக இருக்கணும். இந்த மாதிரி சார், இந்த ஜோசியம் அண்ட் நியூமராலஜி வந்துட்டு சில பேர் இதை சயின்ஸாக பிலீவ் பண்ணுறாங்க, சில பேர் இதை நம்பிக்கையாக பிலீவ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் வந்து நம்பிக்கையாக தான் பண்ணுறேன். 100% நம்பிக்கை தான். ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற விஷயம் இருக்கணும் நமக்கு. அது உழைச்சிருக்கோம், ஆனால் வந்து நமக்கு எதுவுமே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஃபெயிலியர் ஆகிடும். ஈவன் அதிர்ஷ்டமும் அது வந்துடுது, நம்பிக்கை வந்துடுது, 2மே அந்த இடத்துல சேர்ந்துடுது. ஆனால் என்னென்னா அதுக்கு நமக்கு நேம் கரெக்டாக செட் பண்ணணும். நியூமராலஜி பரவாயில்ல. சயின்ஸ்ன்னும் போது அதுக்கு பின்னாடி ஒரு எவிடன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் ஃபேக்டர் இருக்கும். நம்பிக்கைன்னு வரும்போது அதில் வந்துட்டு பெர்சன்டேஜ் கம்மி தானே சார், சக்ஸஸ் ரேட்டுன்றது கம்மி தானே. அப்போ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னென்னாங்க, சயின்ஸுங்கிறது நம்பிக்கை 2மே. நமக்கு நம்பிக்கை இருந்தால் சயின்ஸுனே நமக்கு நாட்டம் வரும், இல்லைன்னா நாட்டம் வராது. பட் நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் 6 மணிக்கு காலையில் ஆகுது அப்படின்னா சூரியன் சன்ரைஸ் ஆகும்னு நம்புகிறோம். பட் நம்பிக்கையில் வந்து காலையில் சூரியன் வந்து உதிக்குது, அதேமாதிரி ஈவினிங் 6 மணி இல்லைன்னா 6:30 வந்து மறைஞ்சிரும்னு நம்ம நினைக்கிறோம், அதே மாதிரி மறைஞ்சிருது. இது ஒரு நம்பிக்கை, இது கண்ணுக்கு தெரிஞ்சது. இது வந்து நம்பிக்கை இருந்தால் தான் சயின்ஸும் க்ரோத் ஆகும். இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் நம்ம கிளியர் ஆகிடும்னு கொடுக்குறாங்க சயின்ஸு. நம்ம நம்பாமல் தூக்கி போட்டு போனோம்னா அது நடக்காது. நம்பி அதை நம்ம சாப்பிட்டா தான் சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையும் இருக்கணும், சயின்ஸும் இருக்கணும், 2மே இருக்குது. நியூமராலஜியில் ரிசல்ட் வரணும்னா நம்பிக்கை முக்கியமா இல்லை நம்பர் முக்கியமா சார்? நம்பர் தான் முக்கியம். நம்பிக்கைங்கிறது 2வது தான். நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கனாவே அவருக்கு நம்பிக்கை வந்துடும். ஓகே சார். சில பேர் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு இந்த நம்பர் இருக்குது, எனக்கு அதனால் லக்கி இல்லை, அன்லக்கியாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சார். அப்படிப்பட்டவங்களுக்கு லைஃப்பில் என்ன நம்பர் சார் லக்கியான நம்பர் பொதுவாங்கிறது காட்டிலும் அவங்களோட டேட்டு, விதியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டேட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி வரது தான் விதியன். இது 2யுமே மிங்கிள் பண்ணி இந்த சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணால் தான் அதுதான் அதிர்ஷ்டமாக இருக்கும். காமனாக வந்து எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான். பட் அவங்கவுங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அவங்களோட சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும், அதுதான் நல்ல நம்பர். உங்களோட லக்கி நம்பர் என்ன? எனக்கு வந்து நம்பர் 3 வந்து லக்கி. உங்ககிட்ட யாராவது செலிபிரிட்டிஸ் யாராவது வந்துட்டு ஒரு ஜோசியம் பார்த்துட்டு நியூமராலஜியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணியிருக்காங்களா சார்?
நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அப்படி நீங்கள் பார்த்த கிளைண்ட் வந்துட்டு உங்ககிட்ட சக்ஸஸ் ஆனவங்க யாரும் இருக்காங்க சார்? அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஃபேக்டை வெளியில் சொன்ன